வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 2 இறுதி கட்டம் ஃபைனல் ஃபேஸ் ஃபேஸ் 3 போஸ்டிங்கே போட்டாங்க. கவுன்சிலிங் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கவுன்சிலிங் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. நான் இருக்கும் கவுன்சிலிங் இருக்குன்னு. காரணம் என்ன அப்படின்னா 2 போஸ்ட் இருக்குது. அதில் யாருக்கு எந்த போஸ்ட் அப்படின்றது வில்லிங் கேட்கல எதுவும் அப்படின்னு நினச்சேன். பட் எந்த ஆர்டரில் போட்டாங்கன்னு தெரில. 2 நம்பருக்கு மட்டும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற போஸ்ட்டும், அடுத்தது மீதி இன்டெலிஜென்ஸ் விங்கில் மீதி எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஏதோ சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா சரியான சர்டிஃபிகேட் கொடுக்கல, பெண்டிங் வச்சுருக்காங்க. அதை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அப்போ கவுன்சிலிங், அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டோடைய ஃபைனல் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சால் தான் 2A ரிசல்ட் வெளியிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டோடைய அனைத்து கட்டங்களும் முடிந்து விட்டது. ஓரல் டெஸ்ட்டோடைய அனைத்து கட்டமும் முடிந்ததால் குரூப் 2 மார்க்ஸ் ரேங்க் கார்டை கூட வரலாம், இல்லை மார்க்ஸ் மட்டும் எப்போ வேணாலும் வரலாம். அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளவே நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் வெள்ளிக்கிழமைக்குள்ளவே வரலாம். எப்போ வேணாலும் இனிமேல் மார்க்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ரேங்க் போடுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் 2nd வீக்குள்ளே ஓரளவு கவுன்சிலிங் டேட்டே தெரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேகமாக செயல்படுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதை தொடர்ந்து அந்த கவுன்சிலிங்லாம் சீக்கிரமாக நடத்தி முடித்தாங்கன்னா தான் அதோட வெற்றி இருக்குது. ஏன்னா ஒரு 5000 பேருக்கு நடத்தணும் அப்படின்னா திரும்பவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு டிலே பண்ணாமல் குயிக்காக போட்டு, இது எப்படி 1ஆம் தேதி ரிசல்ட் போட்டு அடுத்த நாள் போஸ்டிங்கே போட்டாங்களோ அதுபோல் விரைவாக செயல்பட்டாங்கன்னா குறைந்தபட்சம் எவ்வளோ நாள் காத்திருந்த வழியில் கொஞ்சமாவது மருந்து போட்ட மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் அது இதுன்னு நிறைய பேர் பயப்படுறீங்க. பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். மோஸ்ட்லி தப்பான கிளைம்னா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பலமுறை சொல்லியிருப்போம். இது அதுக்கான எக்ஸாம்பிளும் இது சொல்லலாம். கடைசி கட்டத்தில் கூட வாய்ப்பு தருவாங்க. 10 நாள் 15 நாள் டைம் கொடுத்து PSTM மாற்றி கொடு, NOC மாற்றி கொடு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போதோ இல்லை திரும்ப, ஆனால் மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணிக்க பார்க்கணும். சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேணாம், ஃப்ரீயாக இருங்க, பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.